சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த ஜிம்மு அப்படிங்கிறவங்க குடகு மாவட்டத்திற்கு சுற்றுலா போயிருக்காங்க. அங்க இருக்கிற துபாரே அப்படிங்கிற முகாம்ல காவிரி ஆற்றுல கஞ்சன் மார்த்தாண்டா அப்படிங்கிற 2 யானைகள் குளிச்சிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த 2 யானைகளுக்கு இடையில பயங்கரமான ஒரு மோதல் வெடிக்குது. யானை பாகன்கள் அந்த யானையை எவ்வளவோ கட்டுப்படுத்த முயற்சி பண்ணியும் அந்த ஆக்ரோஷம் அடைஞ்ச யானைகளை கட்டுப்படுத்தவே முடியல. மோதலோட உச்சகட்டமா கஞ்சன் அப்படிங்கிற யானை மார்த்தாண்டா அப்படிங்கிற யானைய பலமா முட்டினதுல மார்த்தாண்டா அப்படிங்கிற யானை கீழேயே சாஞ்சிடுது. எதிர்பாராத விதமா ஜிம்மு அப்படிங்கிறவங்க கீழே விழுறாங்க. அப்போ தெரியாம அந்த ராட்சத யானையோட அடியில சிக்கிடுறாங்க. அப்போ உடல் நசுங்கி அந்த இடத்திலே அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்களோட கணவர் அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கையில குழந்தை, இன்னொரு கையில மனைவியை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கணவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட மனைவியை மீட்டு கொண்டு போறதுக்கான போக்குவரத்து வசதியோ முதலுதவி வசதியோ போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதியுமே அங்க இல்ல. இவ்வளவு சோகங்களுக்கு இடையிலையும் அவங்களோட கண்கள் தானம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் இல்லாம சுற்றுலா தலங்கள்ல ஏன் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு சுற்றுலா தலங்களுக்கு நீங்க போகும்போது உங்களுக்கான பாதுகாப்பு அங்க இருக்கா அப்படிங்கறத முதல்ல நீங்க உறுதி செய்யுங்க. அதுக்கப்புறம் அங்க போலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க எடுங்க. எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து தான். இனி இத மாதிரியான விபத்துகள் நடக்காம தடுக்கிறது நம்மளோட கடமை. இந்த சுற்றுலா தலங்கள்ல எல்லாம் அடிப்படை பாதுகாப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.